ஸோ ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு கேடி அக்வாரியம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேடி அக்வாரியம் தான் நம்ம சேனல். ஸோ அதுலேயும் தின்னுட்டே இருக்காதுல. ஸோ பிஸ்கட்டாக தின்னுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு 2 ஏதாவது தந்தியா ஜோஸ், நீ சனியாகவே திங்கிறீல. போனதெல்லாம் நான் தின்னங்கிறதுனால நீ தின்னுக்கிட்டு இருக்கியா விட்டுட்டு பாதி நீ தான் தின்னு. சரி விடு டன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மை சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபார்ம் டூரு. ப்ரோ கேர்ள்ஸ் ஹேர் பேண்ட் இருக்குது. யாருக்குள்ளது ப்ரோ இது? தெரியாது ப்ரோ, எனக்கு தெரியல யாருக்குள்ளது. என்ன பாட்டு? டன். என்னது தெரியாதுல்ல எனக்கு. சரி, இப்போ வந்து என்ன அப்டேட்னா, நம்ம ஃபார்மை சுற்றி பார்க்க போகிறோம். நான் 5 o'clock எடுக்கணும்னு நினச்சேன். என் நண்பனோட தயவில் 6:30க்கு எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 7 மணி ஆக போடுதுண்ணே. ஏன்னா நான் சூரியன் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தேன். இப்போ பிரைட்னஸை பார்த்தேன், நான் தான் கூட்டி குறைக்கணும். டன். ஸோ ஃபார்மில் என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் இருக்குது, என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் ஆர்டர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இது சாட்டர்டே நைட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே ஃபுல்லாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கே நாங்கள் கொஞ்சமாக இப்போ தான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ பெண்டிங் எப்போத்துலேருந்து ப்ரோ விழுந்தது, ஏன் ப்ரோ இவ்வளோ லேட் ஆகிக்கிட்டே அனுப்புறீங்க அப்படின்னா, இந்த பெண்டிங் எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? பொங்கல்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு கைஸ். ஸோ வந்து பொங்கல் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் 2 days தான் லீவுன்னு பிளான் பண்ணிட்டோம். பட் 5 days லீவ் ஆகிடுச்சு. அப்புறம் நானும் தனி போட்டுருந்தோம். ஸோ எம்ப்ளாயிஸுமே ஒரு 3 days முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் அடுத்து ஒரு 3 நாள் லீவ் வேறு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு மண்டே நெக்ஸ்ட் டிஸ்பேச் இருக்கும். சரிங்களா தம்பி? கேமரா பாருங்கள் ப்ரோ. மொட்டை மாடி தான் தெரியுது ப்ரோ, எல்லோரும் தெரிவாங்க ப்ரோ. அது தெரியும் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க ப்ரோ. அந்த அங்கிள் டவுனில் இருக்காருங்க. தென் ஸோ வந்து ஃபார்மில் வந்து நம்ம இந்த ஓலா செட் பண்ண தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த நம்ம நேரம். ஸோ இந்த ஃபார்ம் செட் பண்ண அப்புறம் இந்த ஓலை செட் பண்ண அப்புறம் எல்லா தண்ணியுமே சூப்பராக ஆகிடுச்சு. லில்லி மட்டும்தான் கொஞ்சம் க்ரோத் கம்மியாகிடுச்சு கைஸ். ஸோ லில்லிலானா எல்லா தண்ணி வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வச்சா என்ன ப்ரோ ப்ராப்ளம் வருமே ப்ரோ, நிறைய ஹீட் ஆயிருமே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்ல. அதுக்கு இந்த ஓலை வந்து ரொம்ப ஒரு கோல்டு மாதிரி உங்களுக்குலாம். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுருங்க. ஸோ எனக்கு அதான் எப்போவுமே ரிசல்ட் தரேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. பட் இந்த ஓலை வந்து இத்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு காலையில் ஆகிடுச்சின்னா இந்த ஓலையில் மட்டும் ஒரு தண்ணி மட்டும் ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் சுருங்கிட்டானுங்க பையங்க. டன். ஸோ வாங்க அப்படியே இந்த பக்கத்துலேருந்து அப்படியே சுற்றி அப்படியே முடிப்போம். டன். ரொம்ப நாள் ஆசை, இவனை இன்றைக்கி கூண்டோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குவோம். சோஸ் மன்னிச்சிரு. கேமராவை காட்டிடுவேன். கேமரா போயிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் தானே. ஸோ இம்போர்ட்டட் கப்பி லவர்ஸ்க்காகவே நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் தான். பிரிம்ரோஸ் நல்லா வளர்ந்துருக்கு போகிறேன். பாவம் பசங்க ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சுருங்கி இருக்கானுங்க. பிரிம்ரோஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாங்க கைஸ். இதனால இப்படி மாடு மாதிரி ஆகிட்டானுங்க ஒரு. மை காட், இவனுங்களை கவனிக்கவே இல்லையே நம்ம. அது மாடு ப்ரோ. வலை எங்கே வச்சேன்னு தெரியல ப்ரோ, அதான் திணறிட்டு இருக்கேன். யூஸ் பேல வீட்டில் வேறு ஒரு வலை இருந்துச்சு, அது 8 ஜோஸ் தம்பி. சரி வாங்க இந்த அரிப்பு வச்சு பார்ப்போம். ஊரில் இருக்க அத்தனை மெண்டல் பேரும் சமைக்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கேன். ஐயோ பிடிக்க முடியலையே. நல்லா தான் இருந்தானுங்க, வரும்போது நல்லா இருந்தானுங்க. இப்போ எல்லாம் ஆக்டிவேட் ஆகிங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் 5 செகண்டில் வந்துடுறேன். அவன் வர மாட்டான். என்னடா காமிச்சிட்டு இருந்தேன். டன் வாங்க. இதில் வந்து ஹெச்பி எல்லோ போட்டிருந்தோமா நம்ம. எல்லாமே நல்ல சைஸ் ஆகிட்டு கைஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் குட்டி போட்டுட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, சும்மா என்னடா அண்ணா குட்டியாக போட்டுறானுங்க. இந்த குட்டியை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த பாருங்க ஹெச்பி கோல்டன் எல்லாம் நல்லா குண்டுன்னு ஆகிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 90 தான் பேரு ஹெச்பி எல்லோ. ஸோ இது வீடியோ தனியாக காட்டுறேன். இருந்தாலும் சைஸ் பார்த்தீங்களே, வந்ததோட எல்லாம் கொஞ்சம் வீரியம் ஆகிட்டானுங்க. அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா
எனக்கே தெரில, நம்ம ஃபுட்டு தான் மிச்சம் இருந்தது, அதை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் போடுவேன், ஒரு நாள் போட மாட்டேன். அதுலேயே இவ்வளோ க்ரோத் ஆகிட்டானுங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக போட்டுருக்கலாமோ. திங்க நிதியாக போட வேண்டியது. ஃப்ளமிங்கோ ரேட்டை பார்த்தீங்களா தம்பி? அது வைல்ட் ரெட். அப்படி நீ நினச்சிக்கிட்டு எவன்ட்டே 100 ரூபான்னு தண்டம் போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம என்ன செய்யுது? ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோழர்களே சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். கப்பி லவர்ஸாக இருந்தீங்கன்னா சட்டுப்பட்டுன்னு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ 7 ஜோடி வெறும் 550 ரூபா தான். ஃப்ளமிங்கோ ரெட் எப்படி இருக்கு பாருங்க, சமஜி. ஆடா, ஒரு கப்பி லவர்ஸுக்கு தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். என்ன பறக்கானுங்க தான் பறந்து கேமரா லென்ஸில் மாட்டிங்க. கட் பண்ணிடுறேன் பார்த்துக்க. வீடியோ எடுக்கிறத கட் பண்ணிடுறேன்னு சொல்லப்பா. நீங்க தப்பா. ஸோ ஸ்னோ ஒயிட் அடுத்து வாங்க. ஸ்னோ ஒயிட்டோட பெக்கோபா கொஞ்சம் நல்லா வளருது. நான் என்ன டவுட் ஆனேன்னா, இந்த ஓலை போடுறதுனால இந்த பிளான்ஸ் க்ரோத் இதுவும் ரொம்ப டவுன் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயந்தேன். பட் இல்லை, கொஞ்சம் அதே மாதிரி தான் நிற்காங்க. பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி நிற்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து ஸ்னோ ஒயிட்டு நல்லா இருக்காங்கப்பா, அந்த ஸ்ரீலங்கன் ஒயிட். ஸோ வந்த புதுசில் ஒரு 2 மேலுக்கு தான் கலர் இருந்தது. ஸோ மீதி எல்லா மேலும் கலர் இல்லாத மாதிரியே இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஓரளவு திக்காக வர ஆரம்பிச்சானுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆனாலே அந்த செம்பட்ட கலரில் வரானுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு கப்பி லவர்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு ஆஃபர் இது. சாவடிச்சுல அதில் ஃபோனில் ப்ரோ. அவன் நிற்பான் ப்ரோ, நம்ம பையன் ப்ரோ. நம்ம அப்படியா நீங்கள் அடுக்க சரியா? ஸோ ஸ்னோ ஒயிட்டு இதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. நல்ல ஒரு வெரைட்டி. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஏன்னா இது அகைன் வருமானே எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தடுத்து நான் வேறு பிளான்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக. ஸோ நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் மூவ் ஆகட்டும். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்து தான் யோசிக்கணும். கையெழுத்து போகலாம். ஏன் இப்போ இந்த நிலைக்கு சொன்னேன்? இல்லை புரியல. ஐயோ டாடா, குட்டி பட்டானுங்களா இவனுங்களும்? குட்டி போட்டிருப்பானுங்களே, போடாமல் இருக்க மாட்டானுங்களே. இவனுங்க தானே பெருசாக இருந்தானுங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது குட்டியெல்லாம். ஆமாங்களா, எவ்வளோ குட்டி கிடக்கானுங்க. சும்மா இருக்கடான்னா எவ்வளோவே சும்மா இருக்க மாட்டேங்கானுங்க. இப்போ ஒரு வாரம் சும்மா இருங்க அப்படின்னு முடியாது தலைவரேன்னு குட்டியாக போட்டானுங்க. ஸோ சில்லி மொசைக்கில் எலிஃபண்ட் இயர்ஸு. ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே 90 ரூபா தான். நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு தான். ஸோ முடிஞ்ச நாளில் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச நாளில் சூப்பர் டூப்பர் குவாலிட்டிஸ். ஸோ இதோட வீடியோவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட ஃபார்மில் எங்கள் அம்மாவோட கார்டனும் அடங்கி இருக்குங்கிறதுனால ஸோ அவங்க கார்டனையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஸோ காட்டுங்க. இதெல்லாமே காலி டப்பாக்கள். இது எங்கள் அம்மா ஒரு குப்பை தொட்டியில் இருந்தோம் ஒன்றா குப்பை தொட்டியில் இந்த இடக்கடையில் வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது என்னல இருக்குது? மை காட், காலி அட்டைப்பட்டி. இது அப்படியே பறந்து போய் யார் தலையில விழுந்துட்டுன்னா என்ன ஆகுறது இல்லை. ஆம்பளை படத்தில் அடுத்து பாருங்க பெக்கோ பாஸு. ஸோ பெக்கோ பாஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தானுங்க. நாம் ஒரு சேட்டை பண்ணிட்டேன். இல்லை அதில் நல்லா தான் க்ரோன் ஆகிட்டு இருந்தது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது. இன்றைக்கி அதுக்குள்ளேயும் வரைச்சிக்கிட்டானுங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்களா பெக்கோ பாஸ் வந்து பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ மாதங்களாக இருக்குது பார்த்தீங்களா பெக்கோபா. நல்லா புல்லுலாம் இங்கேருந்து வந்தது. அவ்வளோ புல். ஸோ ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான பெக்கோபாஸ் அனுப்பியிருந்தார் நமக்கு. ஸோ அதனால தான் வந்த உடனே எவ்வளோன்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அது வந்ததுமே நம்மகிட்ட நிறையா பெருகிட்டு கைஸ். ஒரு 3-4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக மாற்றிட்டோம். டன் சூப்பர் க்ரோன் ஆயிடுவானுங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ரெட் கொய், ஆல்பினோ கோயில பிளாக் கொய்ப்பா. ரெட் கொய்ங்கும் போது நமக்கே மொட்டை கட்டையாக இருக்கிற மாதிரி. ஓலை கடை வச்சுருக்கோம். ஓலை வாங்கவும் நேயர்களுக்கு 10 ரூபா இலவசமாக ஜோசுவா அனுப்பப்படுவார். ஒன்றும் இல்லை சொல்லல தம்பி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டா? சரி சேர்த்தா கவனிச்சுக்கிறேன். சொல்லல என்ன சொன்னேன். சும்மா என்ன ஜோசுவா அனுப்பப்படுவார் உங்களுக்கு இலவசம். வேலை செஞ்சுட்டு வான்னு பார்த்தீங்களா. ஸோ
ஸோ ஆல்பினோ கோயிலில் வந்து ஸோ வந்து பிளாக் ஐ சரிங்களா. ஸோ நல்ல எக்ஸ்ட்ரானரியான ஒரு குவாலிட்டி. ஸோ இதோட குவாலிட்டி வந்து இன்னும் நல்ல க்ரோன் ஆகிட்டு சரிங்களா, க்ரூம் ஆகிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரி. ஸோ இதுவும் ஜஸ்ட் 90 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச லெவலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சட்டு போட்டு ஆர்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ எப்படி ப்ரோ ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்கள், ஸோ ஷார்ட் பண்ணணும் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் நேற்றே பேக் பண்ணி அனுப்பிட்டோம். ஸோ நாளைக்கு காலியாக உள்ளது. அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதை ரெடி பண்ணணும் ஜோஸ். இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. இது என்னென்னா அப்போது ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தோம், ஃப்ளெக்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தோம். நீ கேமரா இப்படி வச்சுட்டு நீ சுற்றி பார்த்துட்டு இருக்காத, கேமராவே சுற்றி காட்டு சரியா. டன். ஸோ அது எதுக்குன்னா நேர்களே வந்து இதில் வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதில் தண்ணி ஊற்றி பண்ணும்போது அது இல்லாமல் இதை தண்ணி நிரப்பவே முடியல. எத்தனை ஓட்டைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாத லெவலுக்கு அவ்வளோ ஓட்டை இருக்குது. ஸோ என்னோடய கணிப்புப்படி கீழே தான் இங்கே ஓட்டை இருக்குது, எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் கரெக்டாக. அவ்வளோ எம்சில் இருக்குது இதில் சரிங்களா. எப்படி என்ன பேக் போட்டோம் பெக்க வாசா இதில் பாருங்கள் இந்த அம்பர்லா பிளான்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதையும் அம்பர்லா பிளான்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த பாட் பிளான்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. பென்னி விராட் அது பேர். பென்னி விராட். ஐயோ பாவம், இந்த குச்சி விழுந்து தான் எல்லாம் சுருங்கி போய் கிடக்கானுங்களா. விழுந்து இல்லை, நீ போட்டுட்ட தம்பி. சரி விடுங்க, நல்லதே நடக்கும் கம்பி. கரும்பா இது பரவாயில்லையே, வளர்த்துட்டாங்களே எங்கள் அம்மா. கரும்பு மேலே இரும்பு போட்டு கரும்பு இரும்பு இது உடச்சி இப்போவே சாப்பிட்டா நல்லா இருக்குமா இப்படி? கசக்கும் பரவாயில்லையா? கசக்குமா? ஒன்றும் அங்கே பாருங்க. ஸோ பெக்கவா வந்து என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க, நல்லா க்ரோன் ஆகுது ப்ரோ அப்படின்னீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து 3 பீசஸ் 5 rupees கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு கைஸ். ஸோ நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வாங்கியே நாங்கள் போட்டோம். இது எத்தனையோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இப்போ கிடக்கு, 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் நேயர்களே, அடுத்து பாருங்கள், உங்களுக்காக இறக்கிக்கிட்டே இருக்கோம் ஆஃபர். ஸோ பாருங்கள் ஜெர்மன் எல்லோ குட்டி போட்டீங்களா? ஸோ ஜெர்மன் ஆமாம், எல்லாத்தையுமே குட்டி கிடக்காங்க. காலையில் தான் ஃபுட்டு போட்டுட்டு இந்த வீடியோ எடுக்கணுமே நான் வந்தது. ஸோ அதுக்கு தான் ஜெர்மன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சாரி ப்ரோ, குட்டி வந்து நாட் ஃபார் சேல்ஸ், இது ஒன்லி ஃபார் மீ டு சாவடிக்கிறது. ஃபுட்டு மாதிரி போட்டோம் கொஞ்சம் அந்த பெருசுங்களுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஜெர்மன் எல்லோ. இது சூப்பர், அப்படியே வீடியோ எடுப்போன்னு நான் இருட்டிடல. சூப்பர் ஆமாம், நல்லா தான் தெரியுது. சரி கைஸ், நல்லாயிருக்கு. அப்புறம் இதில் இன்னொரு வெரைட்டியும் சேர்த்தாப்புல போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இடம் இல்லாத காரணத்தினால ஸோ டைகர் டைலையும் இதுலேயும் போட்டிருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா நிறையான குவாலிட்டி ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன். ஸோ வரும்போது உங்களுக்கு கரெக்டான மேல் ஃபீமேலாக தான் வரும், நோ வரிஸ் அபவுட். சைஸ் ஒன்றும் கொஞ்சம் கிடாமாடி மாதிரி ஆகிட்டானுங்க, நண்டுக்கெல்லாம் போயிட்டானுங்களா அப்படி. ஆமாம் ஆர்டர் எடுத்துருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. சைஸ் எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா, நான் அதான் காட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வரும்போது இப்படி இல்லை, இவனுங்கெல்லாம் வேறு மாதிரி இருந்தானுங்க, இப்போது வேறு மாதிரி ஆகிட்டானுங்க. அப்படி என்ன ஃபுட்டு போட்டோன்னா நமக்கும் தெரியல, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபுட்டு போட்டேன் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி பாசி பிடிக்கல, பாசி பிடிக்கல, நீங்களாம் பாசி பிடிக்கா, நீங்களாம் ஒன்றும் காரணம் பாசி பிடிச்சி நான் வாங்கி போட்டு அப்புறம் தான் வளர்ந்துருக்கு தானே. அதுவே ஃபார்ம்ல இருந்து இங்கே வந்து கொரியரில் ஏறி அப்படியே வந்துட்டுங்கிறியா. பாசி ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் எனக்கு காப்பிரைட் விளாட்டும் பார்ப்போன்னு பாசி தானே சொன்னேன். என்னப்பா நீ பெரிய ஆளு. என்னது யாரோ வந்துட்டு போகிறாங்களா மாடிக்கு, நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள்லாம் கிடக்கு. மீன்களை கொடுமை பேசுகிறான். கொடுமையா தம்பி, இவனுங்களெல்லாம் நல்ல வீட்டில் கரை சேர்க்கறதே நான் தான் தெரியும்ல. அவனுக்கு அத்தனை பேரையும் செட்டில் பண்ணதுக்கு அவனுக்கு சொல்லுவானுங்க. கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நுரத்தில் வச்சுட்டு சரி, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வெளியே அனுப்புறான் தெரியும்ல.
கேட்பானுங்க எவ்வளோ அவங்க சொல்ல ரொம்ப நன்றி தலைவரே, நல்ல இடம், நல்ல சோபாடு போடுறானுங்க நமக்கு. எப்போ பெரிய லோடு வரும் எல்லாரும் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் வேணும் பெரிய லோடு. உனக்கு வேணும் தெளிவாக சொல்லு, நேரா வா, சுற்றி வளைக்காத. திருநெல்வேலி மக்கள் அனைவரும் எதிர்பார்க்குற அந்த லோடு வருங்க, நான் சொல்லுவேன். அப்டேட் எவ்வளோ பெருசாக இருக்கா மாதிரி. சில பேர்லாம் மாறி ஆகிட்டானுங்கப்பா, பயங்கர இதாகிட்டானுங்க, சரியான சைஸ் ஆகிட்டானுங்க. இது வந்து ஹெச்பி ப்ளூ இருக்குது இதில், அதோட வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பண்ண நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்? எஸ் வந்ததும் லேட்டு. எல்லாத்துக்கும் காரணம் வந்தாங்க, சட்டையில் சுருக்கம் இருக்குது, அதுக்காக. சரி வாங்க லாப்ஸ்டர், கடைசியாக லாப்ஸ்டர் பிடிச்சி விளையாடுவோம். அத்துடன் வீடியோ நிறைவடைகிறது. இதுக்கு மேலே நம்ம ரதவீதி போகலான்னு இருக்கேன். ஒரு மணி நேரம் கழிச்சு போய் வேலையை முடிச்சுட்டு. என்னது ரதவீதி? பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம். ரதவீதி போக போகிறீங்களா? போங்க தம்பி, நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற வயசு உங்களுக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்களா கைஸ், லாப்ஸ்டர் ப்ளூ கலர் எலக்ட்ரிக் ப்ளூ எப்படி இருக்கா பாருங்க, படுத்து கிடக்கானே. ப்ரோ வா ப்ரோ, ஒரு நிமிஷம் வா ப்ரோ, காட்டினா தான் நீ நல்லா வீட்டுக்கு போவேன். அண்ணெல்லாம் உன்னை பார்த்துக்கிட மாட்டேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா, சம்மர் சால்ரெடி சூப்பர். ஸோ இது வந்து ரெட்டா ப்ரௌனா என்ன கலர்னு தெரியாத ஒரு கலர் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கலராக தான் இது. நீங்களும் அடிங்க ப்ரோ. ஸோ அப்புறம் ரெட்டு இருக்குது இதுக்குள்ள, சரிங்களா. இதில் எத்தனை வீஸ் இருக்குன்னு நினைக்கிற ஜோஸ்? 42 வீஸ் உள்ள இருக்கானுங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கானுங்க, அப்படி இருக்கானுங்க, உண்மையிலே இருக்கானுங்க. நீங்கள் யார் சந்தேகப்படுறாங்க. அதான் ஆர்டர் எடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 பீஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 to 12 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பயங்கர வேகமாக விற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே சொல்ல பயங்கர ஃபாஸ்ட்டாக இருங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ நிறைவடைந்துட்டு எங்கிட்ட இருக்கிற ஃபார்மு இவ்வளோ தான். ஸோ இந்த ஓலைப்பாய் இந்த சீக்ரெட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒரு டேரக்ஷன் லைட்டில் நீங்கள் மொட்டை மாடியில் மீன் வளர்க்கணும்னு நான் அப்படின்னா இந்த ஓலைக்கட்டு ஒரு 25 பீஸு. என்னடாச்சு காலில் குத்திட்டு ஜோஸ், வீரத்தழும்பு நீ வந்து நண்பனுக்காக வாங்குறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜோஸ். சரி டன் கைஸ். அப்புறம் வந்து எத்த வருதா? My God, Joshua got accident on our videos. again. ஸோ ஆமாண்ணே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி. அதனால் உண்மையாக தொட்டி வெடிச்சிட்டேண்ணே அந்த டைமில். அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ வந்து அதான் இந்த ஓலைப்பாய் மறந்துடாங்க. அது ஒரு நான் 100 பீஸ் 256 ரூபா நினச்சேன், 25 பீஸ் தான் இருக்குன்ட்டாரு. அதான் வாங்கன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ நிறைய இதாகிடுச்சு. ஸோ வாங்க அப்படியே செடியெல்லாம் பார்ப்போம். எங்கள் அம்மா எதாவது நட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு ஏன் கொண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில, மண்ணை வச்சு. இது என்ன செடின்னு தெரில ஜோஸ். இதான் முருங்கைன்னு நினைக்கிறேன், முருங்கை மரம். ஸோ அடுத்து பாருங்க, இதில் ஏதோ ஒன்று இந்த ஆரஞ்சு ஒன்று இருந்தது இல்லை, நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லை எங்கள் அம்மாவை குறை சொல்லுவோம். மேடம் ஆரஞ்சு இதுதான் நினைக்கல, கமலா ஆரஞ்சு தானே. அது வந்து நல்லா இதாக இருந்துச்சு. எங்கள் அம்மா தொட்டியை மாற்றுறதுனால ஆரஞ்சு தேடிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஐயோ இதுதான் நினைக்கிறேன் ஜோஸ். இங்கே ஒன்று எலிஞ்சவங்க மாதிரி இருக்கு, இது இல்லையோ? இதுதான்ல அவங்கள என்ன செடியும் மரியாதையாக கூப்பிட்றாங்க. மனுஷங்களை தவிர எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பியா ஜோஸ்? என்னால் இது கீழே எதுவும் வளர்ந்துருக்கு, அழகாக இருக்கு. இதுதான் குப்பை செடியோ, நல்லா இருக்கு. அது பக்கத்தில் வளர்ந்துருக்கு பாருங்கள், கருவேப்பிலையான்னு நினைக்கிறேன். நீங்கள் பிச்சுட்டுன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுங்க. அப்புறம் நிறையா இருக்குது. இந்த ரோஜா செடியாக நிறையா வாங்கினாங்கப்பா. ரோஜா செடியே காணல. எதில்? சரி இந்த பக்கம் வா ஜோஸ், தாண்டி வா. நான்லாம் எப்படி நீ வந்து இந்த இதுக்கு மேலே கால் வைக்கக்கூடாது. இந்த இருக்குல்ல ஓலைப்பாய் மேலே கால் வைக்காம இதுக்கு மேலே கால் வச்சு வா. நானும் இங்கே கூட தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆகலை, உனக்கு ஆகுதுன்னா நீ கெட்டது பாவம் பண்ணியிருக்க ஏதோ. டன். ஸோ அடுத்து பாருங்க, என்ன செடின்னு நமக்கு தெரில, தெரிஞ்சால் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் பச்சை மிளகா எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? சரி இதில் பச்சை மிளகா தொங்குது. டன். அடுத்து இது தக்காளின்னு நினைக்கிறேன் ப்ரோ, கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? அப்புறம் இது ஒரு பூ கைஸ், இது ஒரு பூ. தக்காளி தர எங்கள் அம்மாட்ட நீ ஏச்சு வைக்க பார்க்குறியா? ஸோ இந்த ப்ளூலேயே 3 கலர் வாங்கணும், அது காலில் பாருங்க. ஸோ அதில் ஒயிட் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஜோஸ். இந்த பூலே முடியும் ரத்த காயத்தோட கத்திட்டு இருக்கேன். எங்கே ரத்த காட்டுவோம், ரத்தத்தை காட்டு. நீ அப்படி என்ன தான் புலம்பிட்டு இருக்கேன்னு காட்டு. எங்கள் ரத்தம் எங்கே?
காலில் குத்திக்கல வலிக்கல. ஓ டார்ச் அடித்து பார்க்க. மை காட், ரத்தம் வடியது ஜாஸ். ஆமாண்ணே, ஜிஜோ சாரி. உண்மையிலே நீ ரத்த காய வாங்கியிருக்க. உனக்கு கேட்டிய கரையும் கடமைப்பட்டிருக்கு. ஸோ உனக்கு என்ன வேணாலும் கேளு, நாங்கள் உனக்கு இது பண்ணுறோம். என்ன? ஆமாம், என் சப்ஸ்கிரைபர்கிட்ட கீழே போய்ட்டு கமெண்ட்டில் கேளு. ஸோ நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவங்களாம் பார்த்து உனக்கு நிறைய செய்வாங்க ஜோஸ், நீ கவலையப்படாத. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பாரில் இருட்டிட்டு பாரில், நான் அதுக்கு தான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கப்பி ஃபிஷ் லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் வீடியோ எப்படி ஜோஸ், மீன் கொஞ்சம் பேச்சு நிறையான்னு முடிச்சிட்டோமா எப்படி பார்ப்போம்.